வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப பழமையான, ஆனா இன்னைக்கும் நம்மள யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்விதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க முன்னாடி 2 வழி இருக்கு. ஒன்னு காதல், இன்னொன்னு செல்வம் இல்லனா லட்சியம்னு வச்சுக்கோங்க. இதுல எதை நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இது இன்னைக்கு நம்மள மட்டும் குழப்புற கேள்வி இல்ல. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதே குழப்பம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்திருக்கு. இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில நம்ம சங்க இலக்கியத்துல ஒன்னான கலித்தொகை சொல்லுது. இந்த ஒரு அரிய பொக்கிஷத்தை நமக்கு டிஜிட்டல் வடிவத்துல பாதுகாத்து கொடுத்த மதுரை திட்டத்துக்கு நாம கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். சரி, முதல்ல இந்த கலித்தொகை அப்படிங்கிறது என்னன்னு ஒரு சின்னதா பாத்துடலாம். கலித்தொகைங்கிறது ஒரு 150 கவிதைகள் சேர்ந்து ஒரு தொகுப்பு. இதுல இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் காதலோட விதவிதமான முகங்களை நமக்கு காட்டுது. காதலர்கள் சந்திக்கிறது, பிரியறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்திருக்கிறது, சின்ன சின்ன சண்டை போடுறதுன்னு எல்லாத்தையும் பேசுது. சொல்லப்போனா இது வெறும் கவிதை தொகுப்பு இல்ல, மனித உணர்ச்சிகளோட ஒரு பெரிய காவியம்னே சொல்லலாம். ஓகே, இப்ப நாம இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த கலித்தொகை கவிதைகளுக்கு இவ்ளோ ஒரு பவர் எப்படி வந்துச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்பெஷலான டெக்னிக் என்னன்னு பார்க்கலாமா? சங்க இலக்கியத்துல திணைன்னு ஒரு சூப்பரான கான்செப்ட் இருக்கு. இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இப்படி நினைச்சுக்கோங்க. ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஒரு சோகமான சீனுக்கு வறண்டு போன நிலத்தையும், ஒரு ரொமான்டிக் சீனுக்கு நல்லா பசுமையா இருக்கிற மலையும் காட்டுவார் இல்லையா? அதே மாதிரிதான் அந்த காலத்து கவிஞர்கள் அவங்க சொல்ற நிலப்பரப்ப வச்சே அவங்க பாத்திரங்களோட மனசுல என்ன ஓடுதுன்னு நமக்கு புரிய வச்சிடுவாங்க. அப்போ இதுல முக்கியமான விஷயமே இந்த கனெக்ஷன் தான். ஒருத்தங்க சோகமா இருக்காங்கன்னு நேரடியா சொல்லாம, அவங்கள சுத்தி இருக்கிற வறண்ட நிலத்தை வர்ணிச்சு, அவங்க மனசுக்குள்ள இருக்கிற சோகத்தை நமக்கு புரிய வைப்பாங்க. இது எவ்ளோ ஒரு புத்திசாலித்தனமான ஐடியா பாருங்க. சரி, இப்ப இந்த நிலப்பரப்புகள்ல ஒன்னான பாலை நிலத்தை மட்டும் எடுத்துப்போம். இந்த ஒரு நிலத்தை வச்சு எப்படி ஒரு பவர்ஃபுல்லான டிராமா உருவாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கேதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. தலைவன் என்ன நினைக்கிறான்னா, ஏழையா இருக்கிறது ஒரு அவமானம், அதனால பொருள் தேடி போகணும்னு முடிவு பண்றான். அதுக்காக தன்னோட காதலியை பிரியவும் தயாரா இருக்கான். ஆனா கேள்வி என்னன்னா, காதலியை இழந்துட்டு சம்பாதிக்கிற அந்த செல்வம் உண்மையிலேயே ஒரு செல்வம் தானா? இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கவிதை இந்த சண்டைய ஒரே ஒருத்தரோட பார்வையில இருந்து சொல்லல. இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரோட உணர்ச்சிபூர்வமான குரலையும் நாம கேட்க போறோம். முதல்ல தலைவியோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட குரலை கேட்போம். அவ தலைவனோட இந்த முடிவுக்கு எதிரா ரொம்ப ஆக்ரோஷமா வாதாடுறா. பாருங்க, அந்த தோழி எப்படி பாலை நிலத்தையே தன்னோட வாதத்துக்கு ஒரு ஆயுதமா மாத்துறான்னு. நீ போற வழியில செடி கொடி எல்லாம் வாடி போயிருக்கும்ல, நீ மட்டும் அவளை விட்டுட்டு போனா அவளோட நிலையும் அப்படிதான் ஆகும்னு சொல்றா. அதாவது அந்த வறண்ட நிலமே தலைவிதான் அப்படிங்கிறா. அந்த தோழி தலைவனை நிறுத்த என்னென்னலாம் பண்றா பாருங்க. முதல்ல அந்த பாலைவனத்துல எவ்ளோ ஆபத்து இருக்குன்னு பயமுறுத்துறா. அப்புறம் காதலே இல்லாத செல்வம் எதுக்குன்னு லாஜிக்கா கேள்வி கேக்குறா. கடைசியா தலைவி எவ்வளவு கஷ்டப்படுவான்னு சொல்லி இமோஷனல் பிளாக்மெயிலும் பண்றா. அவளோட வாதங்கள் ஒவ்வொன்றும் அவ்ளோ ஷார்ப்பா உணர்ச்சிபூர்வமா இருக்கு. சரி, தோழி பேசிட்டாங்க. இப்ப இந்த பிரிவோட வலியால துடிக்கிற தலைவியோட குரலை நம்ம கேட்போம். அவளோட பதற்றத்தையும் குழப்பத்தையும் கொஞ்சம் பாருங்க. தலைவா அவளை அன்பா அணைக்கும்போது கூட, ஐயோ நம்மள விட்டு பிரிய போறதுக்கு முன்னாடிதான் இப்படி பண்றானோன்னு அவ மனசு பயப்படுது. அவனோட செயலுக்கும் அவன் மனசுல இருக்கிற எண்ணத்துக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அவளோட துக்கம் மனசோட நிக்கல, உடம்புலயும் தெரிய ஆரம்பிக்குது. அவன் முகம் வெளிரி போகுது, உடம்பு எழைச்சு, கையில போட்ட வளையல் கூட கழண்டு விழுது. அவளோட அழகு அந்த பாலை நிலத்துல இருக்கிற பூ மாதிரி வாடி போகுது. மொத்தத்துல அவன் உடம்பே அவளோட உணர்ச்சிகளை காட்டுற ஒரு வரைபடமா மாறிடுது. சரி, இப்ப தலைவன் பக்கம் வருவோம். அவன் என்ன நினைக்கிறான்? அவன் ஏதோ பேராசையில பொருள் தேடி போறான்னு நினைச்சிடாதீங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக அழுத்தம் இருக்கு. அவனோட வாதம் ரொம்ப சிம்பிள். பணம் சம்பாதிச்சு உதவி கேட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு ஆணோட கடமை. இந்த சமூகத்துல மரியாதையா வாழணும்னா செல்வம் வேணும். அவன் பார்வையில இது காதலுக்கு எதிரானதில்ல, ஆனா அவனோட கடமையில இதுவும் ஒரு முக்கியமான பகுதி. சரி, இவ்ளோ நேரம் இந்த 2000 வருஷ பழமையான டிராமாவை பார்த்தோம். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இங்கதான் அந்த கவிதையோட மொத்த திறமையுமே அடங்கியிருக்கு. பாலை நிலம்ங்கிறது வெறும் ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது, அது ஒரு மனநிலை. அந்த நிலத்தோட ஒவ்வொரு விஷயமும், அந்த சுட்டெரிக்கிற வெயில், காஞ்சு போன மரங்கள், ஆபத்தான பாதை, இது எல்லாமே பிரிவோட வலியையும் எதிர்காலத்தை பத்தின பயத்தையும் அப்படியே நமக்கு காட்டுது. இதுதான் கலித்தொகையோட ஜீனியஸ். சோகமா இருக்குன்னு ஒரு வரியில சொல்லாம, அந்த சோகம் எப்படி இருக்குன்னு நம்மள உணர வைக்குது. வெளியில இருக்கிற உலகத்தையே
மனுஷனோட இதயத்துக்கு ஒரு மேப்பா யூஸ் பண்றதால இந்த கவிதைகள் ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் பார்வையை நமக்கு தருது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். நாம இன்னைக்கு பார்க்குற படங்கள்ல, படிக்கிற கதைகள்ல, ஏன் நம்மளோட சொந்த வாழ்க்கையில கூட காதல், லட்சியம், தியாகம் இதுக்கு நடுவுல நடக்கிற இந்த 2000 வருஷ பழமையான போராட்டத்தோட எதிரொலிகளை உங்களால கேட்க முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.